கடந்த 2022ஆம் ஆண்டு இதே நாள் பிப்ரவரி 24ஆம் தேதி தான் உக்ரைன் மீது ரஷ்யா திடீரென சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்ற பெயரிலே போரினை அறிவித்து தொடங்கியது. அந்த போர் இன்றுடன் 3 ஆண்டுகள் நேற்று முடிந்து 4ஆம் ஆண்டுக்குள் இன்று அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் இன்று பார்த்தீர்கள் மிகப்பெரிய சேதம் இரு தரப்பிலும் ஏற்பட்டிருக்கு என்றுதான் கூற வேண்டும். ரஷ்யா ஒரு மிகப்பெரிய வல்லரசு. ஆனால் இந்த வல்லரசு நாடானது உக்ரைன் மீது பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் சிறிய சிறிய ஆயுதங்களை வைத்து ராணுவ தரைப்படைகளை வைத்து மட்டும்தான் முதலிலே போரை தொடங்கியது. எளிதிலே ஒரு 6 மாதத்துக்குள்ள உக்ரைன் முழுவதும் பிடித்து விடுவோம் என்ற எண்ணத்தில் ரஷ்யா தொடங்கியது. ஆனால் உக்ரைன் மீது ரஷ்யா போரினை தொடங்கிய உடனேயே உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்துவிட்டது. அதே போன்று மேற்கத்திய நாடுகள் அனைத்துமே, ஐரோப்பியாவில் உள்ள அனைத்து நாடுகளும் உக்ரைனுடைய ஆதரவு நாடுகளாக இருந்தது. இந்த போர் தொடங்குவதற்கு முக்கிய அடிப்படை காரணமாக ரஷ்யா சொன்ன குற்றச்சாட்டு, நாட்டோவுடன் உக்ரைன் இணைய போகிறது, நாட்டோவிலே உக்ரைனை சேர்க்கப் போகிறார்கள், உக்ரைனை நாட்டோவில் சேர்த்தால் அமெரிக்க ராணுவ விமான தளம் எல்லாம் உக்ரைன் நாட்டில் வைத்து விடுவார்கள். ரஷ்ய எல்லையிலே அமெரிக்காவுடைய ராணுவ தளம் அமைவதை ரஷ்யா ஒருபோதும் ஏற்கவில்லை. அதனால் நாட்டோவுடன் உக்ரைனை சேர்க்கக்கூடாது என்ற வகையில் ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. நாட்டோ என்பது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது அமெரிக்கா மற்றும் அந்த அட்லாண்டிக் பெருங்கடலை சூழ்ந்துள்ள நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமைத்த உலகப் போரின் போது இது போன்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி இருந்தார்கள். அந்த அமைப்பு இன்னும், அந்த நாட்டோ அமைப்பு இன்றும் தொடர்கிறது. எனவே அதில் சேர்க்கக்கூடாது, அது சேர்த்தால் அமெரிக்கா ராணுவ மையம் எங்கள் நாட்டு எல்லைக்கு வந்துவிடும், அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்ற வகையில் ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்து இந்த போரினை தொடங்கியது. அதன் பின் ட்ரம்புக்கு முன்னால் பிடன் இருந்தபோது, அமெரிக்க பிடன் இருந்தபோது அவரும் அவருடைய ஆதரவு நாடுகளும் உக்ரைனுக்கு ஆயுத பலம், பணபலம், அதே போன்று உலகளாவிய ராஜ தந்திரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து ரஷ்யாவை எதிர்க்க வைத்தார்கள். இதனால் ரஷ்யாவுக்கு கடும் பதிலடியை யுக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி கொடுத்து வந்தார். இன்று வரை கடந்த 1 மாதம் 2 மாதங்கள் வரை அப்படிதான் இருந்தது. ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாற ஆரம்பித்திருக்கிறது. ஏன் என்பதை சொல்வதற்கு முன்னால், இந்த போரினால் இதுவரை எந்த அளவுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டது என்று பார்த்தால் மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இவ்வளவு பேர் உயிரிழந்தால் உள்ள இரு தரப்பிலும் சொல்லவில்லை. ஏனால் சொன்னால் தேவையற்ற குழப்பங்கள் வரும் என்பதால் குறைந்துதான் எண்ணிக்கை கூறுகிறார்கள். ஐநாவும் இது தொடர்பாக எதுவும் வெளிப்படையாக எதுவும் சொல்லவில்லை. ஆனால் மனித உரிமைக்கான பல அமைப்புகள் இதுவரை ரஷ்ய தரப்பிலே குறைந்தது 2 லட்சம் பேரும், உக்ரைன் தரப்பில் குறைந்தது 3 லட்சம் பேரும் இருந்திருப்பார்கள். இது மேலும் பல லட்சங்களாக இருக்கும் என்பதுதான் கணிப்பு என கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அவருடைய நகர்வே முற்றிலுமாக முடங்கி போய்விட்டது என்றுதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட வாழும் நடைபெறங்கள் என்பார்கள், அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் 10 லட்சம் பேரும் இருக்கிறார்கள். எனவே இந்த இழப்பு மட்டுமல்லாமல் பொருளாதார வகையில் எடுத்தால் 2 நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. உக்ரைன் முற்றிலும் முடங்கி போயிருக்கு, ரஷ்யாவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து தீவிர நம்பிக்கையுடன் இந்த போரை நடத்தி வந்தார். காரணம், மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு. அமெரிக்க அதிபர் பைடன் அப்போது இருந்தபோது முழு ஆதரவு தெரிவித்து ரஷ்யாவை ஒழிப்பு என்ற வகையிலே ஆயுத பலம், பணபலம் எல்லாம் கொடுத்து உதவி வந்தார். பல மில்லியன் டாலர், பல நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் இந்த போருக்காக செலவிடப்பட்டது. ஆனால் அதன் பின் தற்போது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்த பிறகு வெளிப்படையாக இந்த போரினை நிறுத்துவேன், இது யூஸ்லெஸ் வார், இதனால் எங்களுக்கு என்ன பலன், நாங்கள் பல லட்சம், பல 100 மில்லியன் டாலர்கள், பில்லியன் டாலர்கள், 100 மில்லியன்ல பில்லியன் டாலர்களை செலவழித்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எங்களுக்கு எந்த பலனும் இல்லாத உக்ரைனுக்காக நாங்கள் எதற்காக இந்த போரினை செய்ய வேண்டும்? எனவே போர் நிறுத்தத்தை கொண்டு என்ற வகையிலே நேரடியாக உக்ரைனை அழைக்காமலேயே ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பித்து விட்டார். இதனால் உக்ரைன் மிகுந்த பாதிப்புள்ளாகி இருக்கிறது. தற்போது உக்ரைன் நிலையை பார்க்கும்போது யாருமே சப்போர்ட் இல்லை என்பார்கள், ஆதரவு இல்லாம தனி காட்டிலே விடப்பட்டது போல் இருக்கிறார்கள். தற்போது உக்ரைன் மட்டுமல்ல, ஐரோப்பிய தலைவர்களும் தற்போது மிகுந்த சிக்கலுக்குள்ளாகி இருக்கார்கள். தனக்கு ஆதரவாக யாரும் இல்லை, அமெரிக்க ஆதரவுடன் தான் இவர்கள் எல்லாருமே பேசி வந்தார்கள். அமெரிக்க ஆதரவு இல்லை என்று தெரிந்தவுடன் இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இவருக்குள்ளே ஒன்றாக கூடி பேசி வருகிறார்கள். அமெரிக்காவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும், ட்ரம்பை மீண்டும் இந்த போரினை நடத்துவதற்கு அழைக்க வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போர் தற்போது கிட்டத்தட்ட நிறைவடையும் நிலையை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது, போர் நிறுத்தத்தை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை ரஷ்யாவை பொறுத்த மட்டுமே இந்த போரினால் உயிரிழப்புகளையும் பொருளாதார சேதத்தையும் அடைந்திருந்தாலும் பல போது கிட்டத்தட்ட யுக்ரைனில் 5 ஒரு பங்கினை தற்போது ரஷ்யா வசம் வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். ஏற்கனவே கிரிமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்திருந்தது.
தற்போது டொனாட், ஜாப்போசியா, கர்சான், லுகான்ஸ்க் போன்ற முக்கிய பகுதிகளை, அந்த மாகாணங்களை எல்லாம் தங்கள் வசம் ரஷ்யா இணைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியை மீண்டும் ரஷ்யா ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிகிறது. ரஷ்யாவை பற்றின புதிய அதிபரை இங்கே கொண்டு வர வேண்டும். தனி பிராந்தியமாக, தனி நாடாக நாட்டோவில் இணையாமல் அந்த நாடு செயல்பட வேண்டும் என்பதுதான் ரஷ்யாவின் முக்கியமான கோரிக்கை. அதை கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏற்றுக்கொண்டதாகவே தெரிகிறது. எனவே போர் நிறுத்தம் விரைவில் ஏற்பட வாய்ப்பு. ஆனால் ஜெலன்ஸ்கி ஒருபோதும் நான் போரை நிறுத்த மாட்டேன், என் உயிருள்ளவரை போராடி என கூறிக்கொண்டிருக்கிறார். அதே போன்று தான் பதவி விலகும் தயாரானால் நாட்டோவிலே உக்ரைனை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஆனால் அதை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தெரிகிறது. ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரை பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் ரஷ்யாவினுடைய எண்ணெய் வளத்தை சீனாவும் இந்தியாவும் வாங்கிக் கொண்டதால் ரஷ்யா பெரிய பாதிப்பிலிருந்து தப்பிவிட்டது. பொருளாதார தாழ்வு நிலையில், தேக்க நிலையிலிருந்து, சரிவிலிருந்து தப்பியது. ஆனால் தற்போது உக்ரைன் மிகப்பெரிய சிக்கல் என்றால் அமெரிக்கா பண உதவியை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது. இதனால் உக்ரைன் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை, பொருளாதார நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரஷ்யா தற்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நேற்று கூட 300 ட்ரோன்களை வீசியிருக்கிறது. தற்போது உக்ரைன் இருந்து போயிருக்கு என்றுதான் கூற வேண்டும். எனினும் இந்த போரினை நிறுத்த வேண்டும். இந்த போரினால் மிகப்பெரிய பாதிப்பு அந்த இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல, அதை நம்பியிருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும், உலகளாவிய பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றால் போரை நிறுத்த வேண்டும் என்பதிலே அனைவரும் தற்போது உன்னிப்பாக களமிறங்கியிருக்கிறார்கள். ஆனால் எது நடக்கும் என்பதை அடுத்தடுத்து வரும் நாட்கள் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு ரஷ்யாவின் கை ஓங்கி இருக்கிறது. ரஷ்யா அமெரிக்காவே உக்ரைனை கேட்காம அந்த நாட்டிலே போர் நிறுத்தம் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளுமோ என்ற ஒரு நிலைதான் தற்போது காணப்படுகிறது. தஸ்லீம் பானு.